Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. முக்கிய செய்தி. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே தனியார் இறால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா வாயு கசிவு விவகாரத்தில் நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார். சற்று முன்பாக திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே தனியார் இறால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா வாயு கசிந்த விபத்தில் 7 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது அதன் நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் புவியரசன் வழங்க கேட்கலாம். புவியரசன், என்ன விவரம்? ராகப்பிரியா, வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவு காரணமாக 7 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய நிர்வாகியான டேனியல் என்பவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம்னா, இன்று திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே நடைபெற்று வரக்கூடிய இந்த இறால் தொழிற்சாலையில் இன்று திடீரென அமோனியா வாயு கசிவு என்பது ஏற்பட்டது. இதன் காரணமாக அங்கு பணிபுரிந்து வந்த பலருக்கும் மூச்சு திணறல் என்பது ஏற்பட்டு 70க்கும் மேற்பட்டோர் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் அது தீவிரமடைந்த நிலையில் அவர்களுக்கு மூச்சு திணறல் என்பது தீவிரமடைந்த நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டான்லி அரசு மருத்துவமனையை பொறுத்தமட்டில் 7 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். அதில் ஒருவர் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அது மட்டும் இல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய மற்றொரு அரசு மருத்துவமனையாக இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 5 பேர் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கும் உரிய சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அமோனியா வாயு கசிவு குறித்து விசாரணை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்க ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையின் முதல்வராக இருக்கக்கூடிய சாந்தாராம் தலைமையில் ஒரு குழு என்பது அமைக்கப்பட்டு அது இந்த சம்பவம் தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்க தமிழக அரசு ஒரு குழு என்பதையும் நியமித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் இது தொடர்பாக அந்த தொழிற்சாலையில் பணிபுரிந்து வரக்கூடிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய டேனியல் என்பவரை காவல்துறை தற்போது கைது செய்யப்பட்டு அமோனியா எதற்காக பயன்படுத்தப்பட்டது, இதற்கான காரணம் என்ன, கசிவுக்கான காரணம் என்ன என்பது உள்ளிட்ட விசாரணையை தற்போது மேற்கொண்டு வருகின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான அறிவிப்புகள் என்பது வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இது போன்ற ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் ஏற்பட்டுள்ள நிலையில் இது குறித்து ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்க சம்பவம் இப்போது தகவலானது தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது பலி எண்ணிக்கை 7ஆக உயர்ந்திருக்கக்கூடிய நிலையில் காவல்துறையினரின் விசாரணை எந்த அளவிற்கு இருக்கிறது? பார்த்திருப்போம், 70க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் மூச்சு திணறல் காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சற்று முன்பு 7 பேர் உயிரிழந்ததாக தகவலானது கிடைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் போலீசார் அடுத்த கட்ட நடவடிக்கையாக அந்த தொழிற்சாலையில் இயங்கி வந்த இந்த தொழிற்சாலையில் நிர்வாகியாக இருக்கக்கூடிய டேனியல் என்பவரை கைது செய்திருக்கின்றனர். இந்த நிலையில் தான் இது குறித்த விசாரணை குழு என்பதும் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மேலும் இந்த விசாரணை என்பது அடுத்த கட்டத்தை எட்டியுள்ளது. தொழிற்சாலையை நோக்கி போலீசார் தற்போது விசாரணை வளையத்தை விரித்திருக்கக்கூடிய நிலையில் அந்த நிர்வாகிகள் இப்போது ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மேலும் நிர்வாக சார்ந்த நிர்வாகிகளிடம் தற்போது விசாரணை என்பது மேலும் விரிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த அமோனியா பயன்பாட்டிற்கான காரணம் என்பது குறித்த ஒரு விசாரணை என்பது தெரிய வரும் என்பதே முதற்கட்ட தகவலாக தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 70 பேர் இந்த மூச்சு திணறல் காரணமாக அனுமதிக்கப்பட்ட இந்த நிலையில் தற்போது பலி எண்ணிக்கை என்பது 7 என்பது தெரிய வந்திருக்கிறது. இது மேலும் அதிகரிக்கும் என்று ஒரு கவலை அளிக்கும் ஒரு தகவல் என்பது தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தற்போது இந்த ஸ்டான்லி மருத்துவமனையில் 7 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒருவர் கவலைக்கிடமான நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் அவரும் ஒரு உயிருக்கு போராடக்கூடிய நிலையில் தான் இருக்கிறார். அதனால் இந்த பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று தெரிய வருகிறது. விவரங்களுக்கு நன்றி புவியரசன்.